இரண்டாம் கட்ட மக்களவை தேர்தல் நடைபெறும் 89 தொகுதிகளில் இன்றுடன் நிறைவடைகிறது பரப்புரை. பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா, மல்லிகார்ஜுன கார்கே, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் தீவிர வாக்கு சேகரிப்பு. மக்களவை தேர்தலில் விவிபேட் சீட்டுகளை 100% சரிபார்க்க கோரிய வழக்கு. இன்று இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கிறது உச்சநீதிமன்றம். பத்திரிகைகளில் பெரிய அளவில் விளம்பரம் கொடுத்து மன்னிப்பு கோரியது பதஞ்சலி நிறுவனம். உச்சநீதிமன்ற கண்டனத்தை தொடர்ந்து நடவடிக்கை. தனது 90 வினாடி பேச்சால் காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு அச்சம் என பிரதமர் மோடி விமர்சனம். பட்டியலினத்தவர்களுக்கான இடஒதுக்கீட்டை குறைத்து அதை இஸ்லாமியர்களுக்கு வழங்க காங்கிரஸ் முயன்றதாக குற்றச்சாட்டு. நாட்டுக்காக தாலியையே தியாகம் செய்தவர் எனது தாய். பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி பதிலடி. வட தமிழ்நாடு மற்றும் உள் மாவட்டங்களில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை. நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை பொதுமக்கள் தேவையின்றி வெளியே நடமாட வேண்டாம் என அறிவுரை. கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அருகே அம்பேத்கர் சிலை மீது பெட்ரோல் குண்டு வீச்சு. 4 இளைஞர்களை பிடித்து விசாரணை செய்யும் போலீசார். லக்னோ வீரர் ஸ்டாய்னிஸின் அதிரடி சதத்தால் சேப்பாக்கம் போட்டியில் தோல்வியை தழுவிய சென்னை சூப்பர் கிங்ஸ். ருதுராஜின் சதம் வீணான நிலையில் புள்ளி பட்டியலிலும் 5வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. வணக்கம் நேயர்களே, வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, பேசப்படும் செய்திகளுடைய பேசாத பக்கங்களை அலசுவதான் நிகழ்ச்சியுடைய நோக்கம். தற்போது தேர்தல் காலம். இந்தியா முழுக்க மக்களவை தேர்தல் விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு. அண்டை மாநிலமான கர்நாடகா மற்றும் கேரளாவில் இறுதிக்கட்ட பரப்புரையில் தலைவர்கள் ஈடுபட்டிருக்காங்க. இது தொடர்பாக சிறப்பு நேரலையில் நம்முடைய 2 சிறப்பு செய்தியாளர்கள் கர்நாடகாவிலிருந்து நந்தாவும் கேரளாவிலிருந்து ரகுவரனும் இணைந்திருக்கிறார்கள். முதல்ல நந்தாட்டிலிருந்து தொடங்கலாம். நந்தா, தற்போது தேர்தல் களம் எப்படி இருக்கு? பிரதானமாக எதிரொலிக்கக்கூடிய பிரச்சனை என்னவாக இருக்கு கர்நாடகாவில்? தேவா, இன்று மாலையோடு முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கான பரப்புரை நிறைவு பெறக்கூடிய ஒரு சூழல்ல வேட்பாளர்கள் அவங்கவுங்க தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மிக தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க, வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறாங்க. நேற்று மாலை பிரியங்கா காந்தி, அதே போல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரும் கூட பெங்களூருவில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தார்கள். இங்கு குறிப்பாக பார்க்க வேண்டும் என்றால் தற்போது ஒரு பெரிய அளவிற்காக பாஜக காங்கிரசுக்கு இடையிலான ஒரு வார்த்தை போர் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதா நம்ம பார்க்கணும். குறிப்பாக ராஜஸ்தான்ல பிரதமர் மோடி பேசியது தொடர்பாக முதலமைச்சர் சித்தராமையா, டி.கே. சிவகுமார் உள்ளிட்டோர் எதிர்வினை ஆற்றுவதும், இவர்கள் பேச்சுக்கு அவர்கள் எதிர்வினை ஆற்றுவதும் அப்படின்றது சிறுபான்மையினர்களை ஒப்பிட்டு இங்கு இந்த பிரச்சார களம் என்பது நகர்ந்து கொண்டு வருகிறது. அதே போல மற்றொரு புறத்துல காவிரியும் அரசியலில் முக்கிய பங்கு வகிக்கிறதா பார்க்க முடிகிறது. குறிப்பாக முதற்கட்டமாக வாக்குப்பதிவு நடக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்க்கிறப்ப மத்திய பெங்களூரு, வடக்கு பெங்களூரு உள்ளிட்ட பெங்களூர் மாவட்டத்தை அடக்கிய பகுதிகள், அதே போல ரூரல் பெங்களூரு, மைசூரு, மாண்டியா உள்ளிட்ட காவிரி பெல்ட் பகுதியில தான் இந்த முதற்கட்ட வாக்குப்பதிவு நடக்குது. குறிப்பா டி.கே. சிவகுமாருடைய சொந்த தொகுதி, அதே போல சித்தராமையாவுடைய சொந்த தொகுதியும் இந்த முதற்கட்ட வாக்குப்பதிவில் நடக்குது. மேகதாது அணை விஷயம் அப்படின்றது இங்கே ஒரு மிகப்பெரிய அரசியல் பிரச்சார களமாக காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் கிடைத்திருக்கிறது அப்படின்றத பார்க்கணும். அதே போல ஹுப்ளியில நடந்த கல்லூரி மாணவனுடைய கொலை தொடர்பாக காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையே தொடர்ச்சியாக பிரச்சார களத்திலும் அதுவும் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு நீதி கேட்டு மாநிலம் முழுவதும் பாஜக போராட்டத்தை நடத்தியிருந்தது. மறுபுறத்தில் பாஜகவை கண்டித்து முதலமைச்சர் சித்தராமையா நேற்று போராட்டத்தை நடத்தியிருந்தார். 18,171 கோடி ரூபாய் வறட்சி நிவாரணமாக வழங்க வேண்டும், வழங்கவில்லை அப்படின்றத சொம்பு கொடுக்கும் போராட்டம் அப்படின்ற மாதிரி சட்டப்பேரவை வளாகத்தில் அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. தொடர்ச்சியாக போராட்ட களமாக மாறி இருக்கிறதா தேர்தல் களம் அப்படின்ற அளவுக்கு கர்நாடகா நகர்ந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் இப்ப தேசிய அளவில் எதிரொலிக்கக்கூடிய பிரச்சனையை கடந்து கர்நாடகாவிலும் அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் பிரச்சனையை முன்னெடுத்து பாஜகவும் காங்கிரசும் பிரச்சார வியூகத்தை வகுத்திருக்காங்க. தகவலுக்கு நன்றி நந்தா. அடுத்ததாக கேரளாவில் இருக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு செய்தி ரகுவரன் பேசலாம். ரகுவரன், கேரளா அப்படின்றது தேசிய அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநிலம். ராகுல் காந்தி நேரடியாக களம் காண்றாரு. அங்க எப்படி இருக்கு இறுதிக்கட்ட பரப்புரை?
இறுதிக்கட்ட பிரச்சாரம் வெகு இதுவா தொடங்கி இருக்கு. காலை முதலே பார்க்கலாம். இங்கு முக்கிய தலைவர்கள் நேற்று முதலே பாத்தீங்கன்னா மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் எல்லாம் வந்தாங்க. இன்றும் காங்கிரசின் சார்பாக பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா பிஜேபி சார்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் இன்று இங்க பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார். இறுதிக்கட்ட பிரச்சாரம் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய நிலையில பாத்தீங்கன்னா இந்த அனைத்து கட்சிகளும் ஒரே இடத்துல ஒன்று கூடி அவர்களுடைய பிரச்சாரத்தை செய்யக்கூடிய வகையில ஒரு சிறப்பு அம்சம் இங்க கேரளால இருக்கு. அது இன்று மாலை நடைபெற இருக்கிறது. கடந்த முறை தேர்தலில் பெற்ற அதே வாக்கு சதவீதத்தை பெறுவதற்காக காங்கிரஸ் போராடி கொண்டிருக்கக்கூடிய நிலையில பிஜேபி பாத்தீங்கன்னா கடந்த முறை இங்க 15% ஓட்டு வாங்கி இருந்தாங்க. அதுல மேலும் அதிகரித்து இந்த முறை எப்படியாவது சீட்டுகளை பெற வேண்டும் என்ற முனைப்பில் பாஜகவும் இருக்கிறது. இறுதி கட்ட பிரச்சாரம் இன்று மாலையுடன் இங்கு நடைபெற இருக்கிறது. உங்களுடைய தகவலுக்கு நன்றி ரகுவரன். அடுத்தாக பிக் போக்கஸ் பகுதியில் நம்முடன் சிறப்பு விருந்தினர் இணைந்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியுடைய பரப்புரை என்பது அண்மை காலமாக சர்ச்சையாக்கப்படுகிறது. எதிர்க்கட்சிகள் இதனை ஒரு பக்கம் எச்சரிச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு அச்சமா அரசியலா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இது தொடர்பாக பேசுவதற்காக பிக் போக்கஸ் பகுதியில் சிறப்பு விருந்தினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் நம்முடன் இணைகிறார். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடியுடைய பிரச்சார வியூகம் அப்படின்றது அண்மை காலமா சர்ச்சையாக்கப்படுது. இது தேர்தல் காலங்களில் வழக்கமாக பின்பற்றக்கூடிய ஒரு பிரச்சாரம் தான். இதை இந்திய இறையாண்மைக்கு எதிரானது, பிரிவினைவாதத்தை தூண்டுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் ஒரு அறைகூவல் விடுப்பதற்கான காரணம் என்ன? அதாவது தேர்தல் காலத்துல பலவிதமான சர்ச்சைகள் எழுப்புறது ஒரு பக்கம் எழும்போது வழக்கமா இருந்தாலும், நம்முடைய நாட்டினுடைய பிரதம அமைச்சர் சமீப காலத்துல பேசிக்கிட்டு இருக்கிறது வெறும் சர்ச்சை மட்டும் இல்லை. அது உண்மையிலேயே இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் மிகப்பெரிய கவலையிலும் அதிர்ச்சியிலும் ஆட்சி இருக்கிறது என்பதுதான் ரொம்ப வேதனையான விஷயம். ஏன்னா அவருடைய பேச்சு தேர்தலில் வாக்குகளை சேகரிப்பதற்கு எதிர்கட்சிகளை விமர்சிக்கிறது, எதிர்கட்சி தலைவர்களை விமர்சிக்கிறது என்பது வழக்கமான நடைமுறை. அதுல ஒன்றும் யாரும் குறை காண முடியாது. ஆனா இவர் திட்டமிட்டு இந்த நாட்டில் தேர்தல் வெற்றிக்காக ஒரு இந்து மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் பெரும்பான்மை மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் ஒரு திட்டமிட்டு ஒரு நிரந்தர பகையை உருவாக்கக்கூடிய முறையில் அவருடைய பேச்சு அமைந்திருப்பது என்பது ரொம்ப வன்மையான கண்டனத்துக்குரியது. அதாவது இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா நேற்று திரும்பவும் பேசியிருக்காரு. பட்டியலின மக்களுக்கு இருக்கிற இடஒதுக்கீடுலாம் குறைச்சி அவங்க அந்த இடத்த முஸ்லீம்களுக்கு கொடுப்பதற்கு காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டிருக்குங்கிறார். ஏற்கனவே மன்மோகன் சிங் சிறுபான்மை மக்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி, முதல் உரிமை அவங்களுக்கு தான் உண்டுங்கிற மாதிரியும், நீங்க தாலி கைத்துல போட்டிருக்க தங்கத்தை கூட எடுத்து அவங்க கிட்ட கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுற பேச்சு. அது மட்டும் இல்லாம ரொம்ப மோசமானது என்னன்னா, 2006 மன்மோகன் சிங் பேசுறதா சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் ஏற்கனவே தெளிவுபடுத்தியாச்சு. அதெல்லாம் அப்படி இல்லைன்னு அதுல தெளிவா அவர் சொல்றாரு. அதாவது இந்து மக்களுடைய சொத்துக்களை பூரா கணக்கெடுத்து அதுல அதிகமா இருக்கிறத எடுத்து இஸ்லாமியிட்ட கொடுக்க போறாங்கிற மாதிரி பேசுறதுங்கிறதெல்லாம் ஒரு அச்சத்தினுடைய வெளிப்பாடு. அதாவது பிரதமருக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு முதல் கட்ட வாக்குப்பதிவிலேயே. ஏன்னா நாடு பூரா போறாரு, முதல் கட்ட வாக்குப்பதிவுல அறிக்கை அவருக்கு வந்திருக்கும். நாடு பூரா 2வது கட்ட 3வது கட்ட தேர்தல் பரப்புரையில் அவர் போகிற போது ஜனங்க ரொம்ப கொதிச்சு போயிருக்காங்க. அவருடைய நிகழ்ச்சிகள் எடுப்பா இல்லைங்கிறத பார்த்த பிறகு ஒரு தேர்தல் அச்சம், தேர்தல் பயம், தோல்வி அவர் ஒரு பதற்றுகிற நிலைமைக்கு கொண்டு போயிருக்கு. எதை வேணாலும் பேசலாம், எதை வேணாலும் சொல்லலாம், எதையாவது சொல்லி மக்கள் மத்தியில் குழப்பத்தை உண்டாக்குறா கூட பரவாயில்ல. இன்னும் சொல்ல போனா சிறுபான்மை மக்களையும் பெரும்பான்மை மக்களையும் நிரந்தரமா பகை உணர்வை உண்டாக்கி 2 பேரையும் மோத வச்சு அதுல அரசியல் ஆதாயம் தேடுங்கிற அந்த அரசியல் ஆதாயம், இந்த பேச்சு அப்படின்றது நிரந்தர பிரிவினை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க.